கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம மத்தியிலே நம்முடைய ஐயா பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் அவரை குறித்து ஒரே ஒரு அறிமுகத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் அதில் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனம் 3:18. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகல பரிசுத்தவான்களோட கூட. இப்போ நான் என்னுடைய சாட்சியில் நான் சொன்னது போல பாஸ்டர்கிட்ட நான் கண்ட ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த அன்பு. நிறைய பேருக்கு அவரை அப்சர்வ் பண்ண எப்படி அப்சர்வ் பண்ணதுன்னு தெரியல. நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள பரிபூர்ணப்பட்டதுனால அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனத்தாழ்மையினுடைய வெளிப்பாடு தான் அந்த அன்பு என்பதை நான் அப்சர்வ் பண்ணேன். அவர் பாஸ்டர் என்ன பண்ணாலும் அந்த அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவர்கிட்ட கண்டிப்பாக அது வெளிப்பட்டுக்கினே இருக்கும். நான் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். பாஸ்டர் கூட அடிக்கடி நான் பல மணி நேரங்கள் நான் மொபைலில் பேசுவேன், வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் பேசுவேன் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா? அதான் கவனிங்க, எனக்கு அந்த அமேசிங் லைட் எனக்கு தேவைன்னு ஓடி அலைந்து திரிந்து கொண்ட அந்த நாட்களில் பாஸ்டர் பேசுவார். பேசும்போது அழுவார். எதுக்காக அழுவார்? நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சோத்துக்கு அழுதுவேன் இல்லையா? எனக்கு உடல் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அழுகை இல்லை, கிறிஸ்துவை நினச்சி அழுவார். எனக்கு வேற மாதிரி இருக்குது. என்னடா இது, எனக்கு பயங்கரமாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அந்த அன்பை குறித்தும் அதை நினச்சி அழும்போதெல்லாம் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்காக, ஒரு நீதிமானுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி, அதனால் அவர் கொடுத்து நான் ஐக்கியத்திற்காக அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு நல்ல அன்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் அவர் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜீவனை உண்டாக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் என்ன ஏசப்பாரு கிருபையில் நான் ஓரளவுக்கு நான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த ஒரு ஆவி எனக்கு உண்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டருடைய இந்த அன்பை நான் அதிகமாக நேசிப்பேன். காரணம் அவருக்குள்ள இருக்கிற அந்த மனத்தாழ்மை, கிறிஸ்துவினுடைய இந்த பரிபூர்ணமான அன்பு. நான் சொல்கிறது வந்து இது சும்மா ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படியே இல்லை, ஏதோ ஒரு நாள் எதேச்சும் அழுத்து அப்படியெல்லாம் இல்லை. அவர் எப்போ எல்லாம் அதை ஆண்டை பற்றி பேசுவாரோ, அவருடைய அன்பை குறித்து பேசுவாரோ, அப்போல்லாம் ஒரு அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஃப்ளோ வரும். அது சும்மாலாம் அதை டேஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷனை நம்ம இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போது அவர் நம்ம இதில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஐயா வரவேற்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்த பாதைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்பதை அறிக்கை செய்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இனியும் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 1 நாளாகமம் 28:9. அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் 1 நாளாகமம் 28:9. உத்தம, இது தாவீது சாலமோனை குறித்து சொல்கிற அற்புதமான வார்த்தை. மீண்டும் அதை வாசிக்க கேளுங்க. வாசிங்களேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை இந்த புதிய ஆண்டின் பிரவேசத்திற்குள்ளாக இந்த சபைக்கு உரிய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி.
என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வரும் நாட்களில் அப்படிப்பட்ட கிருபை தயவு உங்கள் ஒவ்வொருக்கும் பெருகுவதாக. இந்த காலையிலே நான் ஒரு சில சத்திய உபதேசங்களை உங்களோடு கூட சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் தன்னிலே நிறைவேற்றப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டின் 3 பிரிவுகளை குறித்து பேசினார். அந்த 3 பிரிவும் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய 3 பகுதியாக இருக்கிறது என்பதை நான் ஒரு சில நாட்களாக சொல்லி வருகிறேன். 24-44 லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்க கேளுங்க. 24-44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயினுடைய ஆகமங்கள், தீர்க்கதரிசிகள், எழுத்துக்கள் என்று சொல்லப்படுற சங்கீதங்கள், இது 3 பிரிவாக பழைய ஏற்பாடு பிரித்திருக்கிறது. இந்த 3 பிரிவின் கீழ் உள்ள அந்த மக்களுடைய பிரதிநிதியாக ரபாய் என்று சொல்லப்படுகிறவர், ஆலயம் டெம்பிள் மவுண்ட் என்று இஸ்ரவேலில் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் இந்த ஈரோடு என்று சொல்லப்படுவது விசேஷம்தான். ஏனென்றால் அந்த இடத்தில் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற ஆலய மலையிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்கு இருக்கிற அங்கே ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய பிரசிடென்ட் ரபாய் ரிச்மன் என்பவர் அங்கே வந்திருந்தார். நான் நினச்சேன் தமிழ்நாட்டில் எருசலேமுக்கு பிரயாணம் போகிறான், எல்லோரும் வந்திருப்பார்கள், நம்ம போவோம், பெரிய கூட்டமாக இருக்கும், நம்ம போய் அங்கே ஓகே எனிவேஸ் அதை போய் பார்ப்போன்னு போனால் யார் மேலே இவர் தான் இருந்தார். எங்களுக்கு ஏற்பட்ட ஐக்கியம்தான் அது. அது இந்த 3 கோட்பாடின் கீழ் இருக்கிறது. மோசேயினுடைய ஆகமம், தீர்க்கதரிசிகளுடைய எழுத்து சத்தியங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், 3வது சங்கீதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது 3 முக்கிய பிரிவுகள் என்பதை இந்த காலையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் பின்னோக்கி பார்ப்பது. த லா என்று சொல்லுவது ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்க, பின்னோக்கி பார்த்தல் என்பதற்கு ரெட்ரோஸ்பெக்ஷன், திருப்பி பார்க்கணும், கடந்து வந்த பாதைகளை பார்க்க வேண்டும். அவைகள் தான் நம்முடைய நினைவுகள், மெமரிஸ். நினைவுகளை குறித்து பெரிய சாட்சி அவர் சொன்னார், நீங்கள்லாம் கேட்டீங்க. அது முக்கியம், நினைவு என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மக்கள் அல்சைமர், டெமென்ஷியா என்ற வியாதியால் நினைவழிந்து போகிறார்கள். ஆனால் திருமறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் அதனுடைய வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் நினைவை புதுப்பித்து கொண்டு நினைவிலே நாம் பலப்படும்படிக்காக தான். 7 முறை பழைய ஏற்பாட்டிலே நினைவு கூறுங்கள், ரிமெம்பர் என்ற கட்டளை இருக்கிறது. 7 முறை நினைவு என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் நியாயப்பிரமாணங்கள். அதற்கு பின்பு தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்கள் சொல்லப்படுவது எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன், இப்போது நமக்கு முன்பதாக நிகழ்வது. ஆவிக்குரிய கண்களிலும் சரீர கண்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் தீர்க்கதரிசிகள் நமக்கு காண்பிக்கிறார்கள். 3வதுதான் எழுத்துக்கள், அது நமக்கு உள்ளே இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லப்பட்ட நமக்கு உள்ளே பின்னோக்கி பார்த்தல், வெளிநோக்கி பார்த்தல், உள்நோக்கி பார்த்தல் என்ற 3ம் கிறிஸ்துக்குள் நிறைவேற்றப்படுகிறது, நமக்குள்ளும் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த காலையிலே நான் அதிலிருந்து நான் சற்று கடந்து சென்று வேறு 2 முக்கிய சத்தியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். பின்னோக்கி பார்த்தார், இப்பொழுதும் வெளிநோக்கி பார்த்தார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஐக்கியம்தான் நம்மளுடையது. தீர்க்கதரிசிகள் என்ற இடத்தில், நியாயப்பிரமாணம் என்ற இடத்தில் பின்னோக்கி பார்த்து அவர் வந்த பாதைகளை நினைவு கூர்ந்தது, அது நியாயப்பிரமாணத்தின் வழிநடத்தல் அவருக்கு. ஆனால் இப்போது வெளிநோக்கி பார்த்தல், எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் என்ற இடத்தில் தான் நான் அவரோடு இருக்கிறேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் எந்த ஆழத்தில் இருக்கிறார், எந்த பள்ளத்தில் இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார், தன்னுடைய நிலை என்ன என்பதை உணர்த்துவது தான் தீர்க்கதரிசிகளின் வேலை. அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர் இணைந்திருக்கிறார். அதற்கு பின்பு இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லப்படுகிற தனக்கு உள் என்ற இடத்திலும் அவர் தன்னையும் தன் சபையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் இது 3ம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்பட்டது, அவருக்குள்ளும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாள் வரைந்தும் அது பரிபூர்ணப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ எங்களுடைய நிலை அவரோடு என்ன? எங்களுடைய நிலை அவரோடு என்பது எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன், இப்பொழுது இருக்கிற வெளிப்பார்வை என்ற இடத்திலே ஒப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள், வெளிநிலை. நாங்கள் எந்த இடம் என்பதை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்தில் இருக்கிறோம்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆதாம் நிர்வாணமாக இருக்கிறார். ஆதாமே நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் என்ற அந்த கேள்வி நாங்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். நாம் நம்மை பூர்ணப்பட்டோம், பரிபூர்ணப்பட்டோம், முழுமையடைந்தோம் என்றல்ல,
குறை உள்ளவர்கள் நிறைவை நோக்கி செல்கிறோம் என்ற அறிவில்தான் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற தேடலோடு இணைந்து சென்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் அது நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த காலையிலே நாங்கள் வரும்போது ஒரு வசனத்தை தியானித்தோம். அதையே அடிப்படையாக வைக்க நினைக்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தாவீது அவரை பற்றினதான் அற்புதமான ஒரு வர்ணிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 Samuel chapter 16 verse 20, 16-20. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்தியவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தேவனுக்கு தாவீது தான் நீங்க சாலமோனிடத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை, தன்னுடைய மகன் குமாரனாகிய சாலமோனிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டிய முறையை குறித்து சொல்கிறார். முழு இருதயத்தோடும், out of your whole heart and with a deep desire, ஆழமான அந்த ஆவலோடு நீ தேவனை தேட வேண்டும் என்று சொன்னவர் தாவீது. இந்த தாவீதை குறித்து இந்த இடத்துல 3 வர்ணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம். இதுதான் தாவீதை பற்றினதான வர்ணனை. இந்த தாவீது தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு மேசியாவின் அடையாளம், மெசியானிக் சிம்பல். இந்த தாவீதினுடைய வழி வந்த நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மீதும் பரிபூர்ணமாக இருக்கிறது. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரத்தில், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், அவர் முத்திரை உடைக்க ஜெயம் பெற்றிருக்கிறார். அந்த ஜெயம் யூதா கோத்திரத்திலிருந்தும் தாவீதிலிருந்தும் வருகிறது என்பது நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காலையில் இந்த தாவீது, அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம் என்ற இடத்தில் இந்த 3 பகுதியை நாம் சற்று உள்நோக்கி கவனிப்பதற்கு சில அடிப்படை அஸ்திபாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதுக்கு 3 தலைமுறையில் 3 எதிரிகள் இருந்தார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 தலைமுறையில் 3 எதிரிகள். பாஸ்ட் ஜெனரேஷன், கடந்த தலைமுறை; த பிரசன்ட் ஜெனரேஷன், தற்காலிக தலைமுறை; த ஃபியூச்சர் ஜெனரேஷன், எதிர்காலத்தின் தலைமுறை என்ற 3 தலைமுறையிலும் தாவீதுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். கடந்த காலத்தின் எதிரி யார் என்றால் சவுல், த பாஸ்ட் ஜெனரேஷன். கடந்த காலத்தின் எதிரி சவுல். நிகழ்காலத்திலே அவருக்கு இருக்கிற எதிரி அகித்தோப்போல். அகித்தோப்போல் என்பதுதான் நிகழ்காலத்தின் எதிரி. எதிர்காலத்தின் இந்த நிகழ்காலம் த பிரசன்ட் ஜெனரேஷன். எதிர்காலத்தின் எதிரி என்று சொல்லப்படுவதுதான் அப்சலோம். இந்த 3 எதிரிகளை 3 காலகட்டத்தில் தாவீது எதிர்நோக்குகிறார். இந்த தாவீது இந்த 3 காலகட்டத்தின் எதிரிகளையும் அவர் அதனுடைய ஆவிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சவுல், அகித்தோப்போல், அப்சலோம், இந்த 3 எதிரிகளையும் அவர் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்வதற்கு தான் அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம் என்ற இடத்திலே அவரை பற்றின ஒரு வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 எதிரிகளை நாம் கவனிக்கிறதுக்கு என்பதாக இந்த தாவீது யூதா கோத்திரத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான். இந்த யூதா கோத்திரத்தை பற்றி யாக்கோபு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திற்கு மேலே யூதா கோத்திரம் எப்படி சிவந்த கண்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை 49:6க்கு மேல் அங்கே யாக்கோபு தகப்பன் யூதாவை குறித்து சொல்றார். வாசிங்க 49:6. சிமியோனும் 49 வாசி 8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடக்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும். இங்கு யூதாவுக்கு தான் கண்கள் திராட்சை ரசத்தின் சிவப்பு என்று தாவீதை குறித்து யாக்கோபு அங்கு எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு உள்ள வர்றார், யூதா உள்ள வர்றார். இப்படி அநேக முற்பிதாக்கள்
இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே உள்ளே கொண்டு வரப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேறு என்ற அந்த ரூட், அந்த வேரை நாம் பிடிக்க வேண்டும். அதுதான் முத்திரையை உடைக்க ஜெயம் பெற்றிருக்கிறார். நல்ல கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யோவான் அழுது கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பல கண்ணீர் உண்டு, அழுகை உண்டு. அழுகை இல்லாத ஆட்கள் யாரும் இல்லை. யோவானே அழுது கொண்டிருக்கிறார். நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை, யோவானுக்கு ஒரு பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே அழுது கொண்டிருக்கிறார். சொல்லியிருக்குதா? வாசி. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் அழுறார். யோவான் அழுது கொண்டிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை உடைக்கல. பத்மத்தீவிலே தனிமையாக தேவனோடு இருக்கும் யோவான், தேவனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நேரடி தரிசனத்திலே இந்த முத்திரை உடைக்கப்படவில்லை என்பதற்காக அழுறார். நம்ம எதுக்கு அழுறோம்? இன்னைக்கு நமக்கு கட்டு உடையணும்னு அழுகிறோம். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல கட்டுகள் உடையணும்னு அழுதுகிட்டு இருக்கோம். அவரு முத்திரை, அவர் கட்டு வேற கட்டு, நம்ம கட்டு வேற. நம்ம இன்னைக்கு கட்டு உடையிறதுக்காக எங்கெங்கேயோ போகும். ஏனென்று நான் சொல்றேன் என்றால், காம்ப்ரமைஸ்ட் என்ற இடத்துல யாக்கோபு இஸ் நாட் காம்ப்ரமைஸ்ட். யாக்கோபு என்ற தகப்பன் தன்னை வேறுபிரித்துக் கொண்டவர். அவர் ஒருபோதும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கீழ் உள்ள அந்த இஸ்ரவேல் எப்படிங்க பெற்றார்? இஸ்ரவேலின் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பரவாயில்ல. அது இஸ்மவேலை துரத்து அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இஸ்மவேலுக்காக போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இஸ்மவேலுக்காக நீ அழுதியே ஆபிரகாம், நம்முடைய முப்பாட்டம் தான். இஸ்ரவேலுக்காக அழுதியே, பிரச்சனை என்ன? வாட் ஹேப்பன்ட்? இன்னைக்கு அந்த இஸ்மவேல் உன்னுடைய சந்ததியை எல்லா பக்கங்களையும் குத்திட்டு இருக்கிறானே, தெரியலையா உனக்கு? எத்தனை மிசைல் விடுறான். நாங்கள் 2 பேரும் அதை பற்றி நிறைய பேசுவோம். எவ்வளோ மிசைல், சமாளிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு தள்ளுறான். நீ ஏன் அல்ற? அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பரியாசக்காரன் வாக்குத்தத்த சுதந்திரவாளியோடு கூட இருப்பதில்லை, நீ போய் அழுதுகிட்டு இருக்க. உனக்காக தேவன் இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்ல வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா தான் இறந்து போச்சு. இல்லை, உனக்கு எதுக்கு ஆபிரகாம் கேத்துரால் என்ற இன்னொரு மனைவி? ஆறுதல், எமோஷனல் சப்போர்ட் கேட்குது அவருக்கு. போய் கேத்துரால கல்யாணம் பண்ணாரு. கண்டிப்பாக சாரால் இருக்கும்போது நிறைய ஆராய்ச்சி இருக்கு. சாரால் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணியிருப்பாரோ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா விட்டுருக்குமா? இஸ் இட் பாசிபிள்? இந்த கிழவனுக்கு என்ன வேலை பார்த்தீங்களா? ஆனால் அவர் நம்முடைய தகப்பன் ஒன்று சொல்லக்கூடாது. இஸ் அவர் ஃபாதர், வாட் டு டூ? போய் கேத்துரால் என்ற ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு 6 பிள்ளைகளை பெற்று அதை கிழக்குக்கு அனுப்பி விட்டுட்டாரு. இந்தியாவில் நம்ம எல்லாரும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ம படுற பாடு கொஞ்சமாக, வெறும் 3% தான் இருக்கிறாங்க. ஆனால் அது என்ன வேலை காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த 3% ஆபிரகாமினுடைய கேத்துராளுடைய சந்ததி இங்கே பயங்கர வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நமக்குலாம் தெரியும். இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து போனாரு. யாக்கோபுக்கு என்ன காம்ப்ரமைஸ் இருக்கு? யாக்கோபுக்கு ஒன்றுமே இல்லை. அம்மா கூப்பிட்டாங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. சாய்ஸே இல்லை, வேற வழி இல்லை. சாய்ஸ் இல்லை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னால், தமிழில் வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. போ, இவன் உன்னை கொல்றதுக்கு ஓடி போனோன்னு ஏசாதான் கொலை செய்யறதுக்கு இருக்கிறார். ஏசாவினுடைய ஆதியாகமம் 25:25 ஏசாவை பற்றி வர்ணனை இருக்குது. வாசிங்களேன், ஆதியாகமம் 25:25. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனும் சர்வாங்கமும் ரோமாங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவன் தான் ஏசா, சிவந்த நிறமுள்ளவன். ரெட், அந்த ரெட் ஈவில் ரெட், அது தீமையின் சிகப்பு. ஆனால் இந்த தீமையின் சிகப்பை மேற்கொள்வதற்கு யாக்கோபு எங்க ஓடிட்டாரு? யாக்கோபு தான் ஓட சொல்லிட்டாங்க அம்மா, இவன் உன்னை கொலை செய்து விடுவான், ஓடி போய் விடு. இந்த தீமையின் சிகப்பை யாக்கோபு மேற்கொள்ள முடியாதனால் தான் யாக்கோபின் சந்ததியிலே தாவீது என்கிற ஒரு நபர் சிகப்பு என்ற இடத்திலே வந்தார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் தான் அந்த சிவந்த மேனி என்ற இடத்திலே முழுவதும் அந்த சத்துருவை பாதத்தின் கீழ் போட்டு மிதித்து ஜெயம் எடுத்தார், வெற்றி சிறந்தார். சிலுவையிலே முழுவதும் வெற்றி சிறந்தார் அவர்தான். தாவீது அதற்கு முன்னோடியாக நிழலாட்டமாக இருந்தார். நல்லா கவனிக்கணும், சிவந்த மேனி, தீமையின் சிவந்த மேனி தான் ஏசா, நல்லதின் சிவந்த மேனி என்பது தாவீது. இந்த யாக்கோபு என்கிற இந்த தகப்பன் காம்ப்ரமைஸ் இல்லை. அவர் தான் பரிசுத்த ஆவி, அவர் தான் பெந்தகோசே வாழ்க்கைக்கு அடிப்படை. அவர் தான் இஸ்ரவேல், தேவனோடும் மனிதனோடும் போராடினார். மனிதன் என்பவன் ஏசா என்பவன் தீமையின் சிகப்பு, ஆனால் தேவனோடு போராடுகிறார், இரவெல்லாம் போராடுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதுக்கு சாட்சியா இருக்கு. இரவெல்லாம் போராடுகிறார். உன் பெயர் என்ன? யாக்கோபு, எத்தன். யாக்கோபு என்றால் எத்தன். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், பொய்யன் என்ற இடத்திலே இரவெல்லாம் போராடி, இனி உன் பெயர் யாக்கோபு இல்லை, இனி இஸ்ரவேல் எனப்படுவாய். தேவனுக்கு நிகரானவன், சமமான ஒப்பானவன் யார்
இஸ்ரவேல் என்ற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மேன்மையான வாக்கு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் 9:4 பவுல் சொல்றார், அவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய தான் புத்திர சுவிகாரம், அவர்களுடைய தான் மகிமை, அவர்களுடைய தான் வாக்குத்தத்தம், அவர்களுடைய தான் தெய்வ ஆராதனை, அவர்களுடைய தான் நியாயப்பிரமாணம், அவர்களுடைய தான் பிதாக்கள், அவர்களுடைய தான் கிறிஸ்து, அவர்களுடைய தான் தேவன். இவ்வளவும் யாக்கோபு தனக்குள்ளே கொண்டு வந்த அந்த பெந்தகோஸ்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஒத்து போகிற அந்த உபதேசத்தில் வித்துட்டானுங்க. வித்து தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்த இவர்கள் மீது மிகப்பெரிய நியாய தீர்ப்பு மிக சமீபத்தில் இருக்கிறது. யாக்கோபின் தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இந்த யாக்கோபு எப்படி செய்தார் தெரியுமா? தேவனை பெத்தேல் என்று கண்டார். தேவனுடைய வீடு எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார். யாக்கோபு தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்ட மனிதன். எப்படி பிரதிஷ்டை செய்கிறார்? அம்மா சொல்றான், ஓடி போயிரு, அவன் உன்னை வெட்ட இருக்கிறான், ஓடி போய் அப்புறமா நீங்க 2 பேரும் ஒப்புரவாகலாம். அப்பா சொல்றாரு, கூப்பிட்டீங்க, வா மகனே, நீ போய் உன் வீட்டை கட்டு, என்னுடைய மரபு, என்னுடைய கோட்பாடுகள், ட்ரெடிஷன்ஸ், லெகசிஸ், மை வே எல்லாத்தையும் நீ கட்டி எழுப்பு. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இது கீழ்ப்படிஞ்சு போகுது? எத்தனை பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குது தாய் தகப்பன்ற சொல்லுக்கு? இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு கேள்வி கேட்குது, நாங்கள் என்ன ரோபோவா, நாங்கள் என்ன மிஷினா, எங்களுக்குன்னு தெரிந்து கொள்ள உரிமை இல்லையா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் யாக்கோபின் பிள்ளைகள் இல்லை. அதெல்லாம் சர்பத்தின் வித்து, தன் இஷ்டப்படி செய்கிறதெல்லாம் சர்பத்தின் வித்து. நான் அடிக்கடி 104 சங்கீதம் 26 ரொம்ப பிடிக்கும். பாலசிங்கம் கர்ஜித்து இறை தேடி தேவனை நோக்கி கெஞ்சுகிறது. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு மிருகம் மட்டும் சோத்துக்கு தேவன்கிட்ட கேட்க வேணாம், மற்ற எல்லாம் தேவன்கிட்ட கேட்கணுமா. அது ஒன்று சர்ப்பம். சர்ப்பத்தை தேவன் சொல்லிட்டாரு, எப்படியா கெட்டழிஞ்சு நாசமா போ அப்படின்னு துரத்திட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தா வச்சுக்கோ, உலகத்தில் இருக்கிற எல்லா மண்ணு எல்லா தூசி ஒன்று சாப்பிட்டுக்கோ போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை கேட்கவே தேவையில்லை. எதை வேணா, பசி எடுத்தால் மண்ணை திங்கலாம். பசி எடுத்தால் மண்ணை திங்கிறது எது? சர்ப்பம். இன்னைக்கு சர்ப்பத்தின் வித்தாக கிடைத்ததெல்லாம் தின்கிறோம், கிடைத்ததெல்லாம் தெரிந்து கொள்றோம், கிடைக்கிறதெல்லாம் we never divide. நாம் சரி தவறு என்று நிதானிக்கிறதே இல்லை. எங்கேயாவது சிங்கம் புல்லு திங்குமா? எங்கேயாவது அங்கே சிங்கம் பேப்பர் திங்குமா? குப்பத்தொட்டில் போய் பிளாஸ்டிக் கவரெல்லாம் தேடுமா? வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க 104 சங்கீதம் 26 வசனம் என்ன சொல்லுது? அதிலே கப்பல்கள் ஓடும். 104 26 25 ரைட். பாலசிங்கங்கள் இறை தேடி கர்த்தரை நோக்கி 21 வாசி. பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவனால் தான், தேவன்கிட்ட கேட்கும் தான், சர்ப்பம் கேட்காது. இனி கேட்காத பிள்ளைகள் எல்லாமே, தாய் தகப்பன் சொல் பேசி கேட்காத எல்லாருமே சர்ப்பத்தின் வித்து, the seed of the serpent. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய ஊழியர்கள் பேச்சு கேட்காத எல்லா seed of the serpent. இந்த யாக்கோபு தன் தகப்பன் பேச்சை கேட்டு போறாரு, தாய் பேச்சை கேட்டு போறாரு. there's a mission, there's a commission. போய் வீட்டை கட்டு, பிடிக்குதோ இல்லையோ மாமனார் வீட்டுக்கு போ. மாமனார் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? மாமனார் பயங்கரமான ஆளு. இப்போ யாக்கோபுக்கு வரணும். இப்போ யாக்கோபு தாய் தகப்பன் சொல்லை கேட்டு புறப்படுகிறார். அவருக்கு சாய்ஸ் என்பதே இல்லை. நோ சாய்ஸ், வேற வழியே இல்லை. பிடிக்கல, போறார். போவோம், தேவனை நம்பி கர்த்தரை நம்பி புறப்பட்டு போறார். போற வழியிலே தான் அவர் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு பெத்தேல், தேவனுடைய வீடு எவ்வளவு பயங்கரமா இருக்கு என்கிறார். இந்த யாக்கோபுக்கு 3 தலைமுறையில் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். யாக்கோபுக்கு 3 தலைமுறையிலே எதிரிகள் இருக்கிறார்கள். the past generation, முன்னே போன தலைமுறை தான் லாபான் முந்தைய தலைமுறை. எப்படி தாவீதுக்கு சவுல் முந்தைய தலைமுறையில எதிரியா இருந்தார், அதே போல யாக்கோபுக்கு the previous generation என்ற முந்தைய தலைமுறையின் எதிரி யாரு? லாபான். இப்போது இருக்கிற தலைமுறையின் எதிரி யாரு? ஏசா. அடுத்த தலைமுறையின் எதிரி என்பது அவருக்கு அங்கே முன் நின்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவன்தான் ஷீகேம் என்பது யாரு? தீனாலை தீட்டுப்படுத்தினவன் ஷீகேம் என்பது அடுத்த தலைமுறை. 3 தலைமுறை எதிரியை யாக்கோபு சந்திக்கிறார். முந்தின தலைமுறை லாபான், இப்போது இருக்கிற தலைமுறை ஏசா, அடுத்த தலைமுறை ஷீகேம். 3 தலைமுறை. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த யாக்கோபினுடைய என்ன இலக்கணம்? 182. இந்த லாபானுடைய என்ன இலக்கணம்? 82. அதுக்கப்புறமா ஏசாவுடைய என்ன இலக்கணம்? 376. ஷீகேமினுடைய என்ன இலக்கணம்? 360. இதெல்லாம் கூட்டுங்க பார்ப்போம். 186
எல்லாத்தையும் ஒரு முறை கால்குலேட் பண்ணுங்க. 182 யார் அது? ஜேக்கப். 82 என்பது யாரு? லாபான். 376 ஏசா. 360 ஷீகேம். எல்லாம் கூட்டுங்க, மொத்தம் எவ்வளவு வருது? நல்ல 182 பிளஸ் 82 பிளஸ், நானே பண்ணவா? 182 பிளஸ் 82 பிளஸ் 376 பிளஸ் 360 எவ்வளோ? 1107. என்னங்கடா அது? ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு கால்குலேட்டரை வச்சுட்டு எல்லாம் என்கிட்ட மைண்டில் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு 1000. இந்த அனைத்தையும் கூட்டினால் எத்தனை வருது? 1000. 1000 லைட்ஸ் என்று இடம் ஒன்று இருக்குது சென்னையில். இந்த யாக்கோபு இவ்வளவையும் இணைத்த இடத்தில் போராடி ஜெயிச்சதுதான் 1000 லைட்ஸ். புரியுதா? இதான் கிரமேட்ரா. உங்க பாஸ்டர் மேத்தமேட்டிஷியன் அவர் என்கிட்ட சொல்லுவார், மேக்ஸில் சில கண்டுபிடிப்பெல்லாம் செய்ததை என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவர் போகலைன்னு சொன்னார். அதனால் அவருக்காக ஒரு மேத்தமேட்டிக்கல் கிஃப்ட் அவருக்கு. ஏசாவுடைய எண்ண இலக்கணம் என்ன சொன்னேன்? 376. ஷீகேமுடைய எண்ண இலக்கணம் 360. கூட்டுங்க ரெண்டையும். லாபானுடைய எண்ண இலக்கணம் 82. யாக்கோபுடைய எண்ண இலக்கணம் 182. 182 6 182. மொத்தம் எவ்வளோ? 1000. இதான் 1000 விளக்கு. 1000 லைட்ஸ் அவருடைய லைட். இது எல்லாத்தையும் யாக்கோபு உள்வாங்கி ஜெயிக்கிறார். ஷீகேமை ஜெயிக்கிறார். அது யாரு? ஷீகேம் என்பது யாரு? இனி வரப்போகிற தலைமுறை. நாம் 3 தலைமுறைகளை நோக்கி, ஒவ்வொருவரும் 3 தலைமுறையை பார்க்கணும். உங்களுக்கு கடந்து போன தலைமுறையை பார்க்கணும். The previous generation. இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் உங்களுக்கு கடந்து போன தலைமுறை. உங்க அப்பா, உங்க மாமா, உங்க தாத்தா, உங்க பூட்டன், இதெல்லாம் கடந்த தலைமுறை. அந்த தலைமுறையை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த தலைமுறை நமக்கு எதிரியாகவும் இருக்கலாம், சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அந்த தலைமுறையிலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாத்தா பாட்டி இவர்கள் அனைவரும் ஆவிக்குரிய சரீர ஆலோசனை ஆசீர்வாதங்களை நிறைந்து வைத்திருக்கிறார்கள். ஸோ கோ ஃபார் இட். அதுக்கு போகணும். நம்ம அதை போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் என்பவர் தாவீதுக்கு முந்தைய தலைமுறையாக எதிரியாக இருக்கலாம். ஆனால் நல்ல பக்கத்திலும் தாவீதுக்கு முந்தைய தலைமுறையிலே இருந்தவர் தான் ரூத்து. ரூத்துனுடைய நற்கிரியைகளை தான் அவர் எடுத்து தன் அரசாட்சியை கட்டமைத்தார். இந்த நல்லது தீமைது என்ற இந்த இரண்டையும் எடுக்கணும். ஆனால் இங்கே தாவீது இந்த 1000 என்கிற அந்த எண்ணுக்கு சொந்தக்காரர் யாரு? 1000 என்ற அந்த எண்ணுக்கு சொந்தக்காரர் யாரு? யாக்கோபு. ஏனென்றால் அந்த யாக்கோபு 182, லாபான் 82, ஏசா 376, ஷீகேம் 360. இவ்வளவு பேரையும் சமாளிக்கிறார் மனுஷன். இவ்வளத்தையும் சமாளித்து ஜெயிச்சவர் தான் அந்த யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் தேவனோடு மனிதனோடும் போராடி ஜெயம் பெற்றான். அதுதான் 1000 இல்லை எண் இலக்கணம். 666 அது மனிதனுடைய எண். ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்குல்ல. அப்ப பைபிள்ல ஞானம் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் போது இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் வரும். சரியா? அதான் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் 1000 விளக்கு உடைய மனிதன் தான் யாரு? யாக்கோபு. இந்த 1000 வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு தான் இந்த யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால் அவர் ஜெயத்தை எடுக்கிறார். இந்த ஏசாவை பற்றி நாம் படித்தோம். இந்த ஏசாவுக்கு என்ன இலக்கணம் சொன்னேன் நான்? 376. தாவீதுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? 14. 376 14 கூட்டுங்க. 376 + 14 என்ன? என்னப்பா என்ன எல்லாம் டல்லா இருக்கிறீங்க இங்க? கம் ஆன் गाइस. எல்லாம் மொபைல் ஃபோன் வச்சு கூடாதோ? என்னம்மா? 390. 390 என்பது 15 × 26. 26 தேவனுடைய அடிப்படை நாமம். தேவனுடைய அடிப்படை நாமம். இந்த ஏசாவை மேற்கொள்கிறார். தாவீதையும் ஏசாவையும் கூட்டினா தாவீது 14, அவர் 376 கூட்டினா 390 என்பது 15 முறை 26. 15 × 26. 26 என்பது தான் தேவனுடைய யாவே என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள். யாவே 15 × 26. இவைகள் எல்லாம்
வேதத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களும் ஆசீர்வாதங்களுமா இருக்கிறது. அதை ஒருபோதும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு கணக்குக்கு வந்தோம். சிவந்த மேனி என்பது யார் சிவந்த மேனி? ஏசாவும் சிவந்த மேனி, தாவீதும் சிவந்த மேனி. சிவந்த மேனி ஏசாவினுடைய சிவந்த மேனி என்பதுக்கு 111, அப்படின்னா 222. இந்த 222 என்பதுக்கும் 2 என்ற இடத்திலே அவர்கள் 122 என்ற இடத்திலும் அவர்கள் இருவரும் இணைந்து நின்று சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். இந்த சிவந்த மேனியை, தீமை என்பதை நன்மை என்ற இடத்தில் மேற்கொள்வதுதான் யாரு? தாவீது. அதற்காக யாக்கோபு அவருக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார். இந்த 1000 என்ற இடத்தில் 1000 என்ற அந்த லைட் பூரண வெளிச்சம் தான் யாக்கோபு கிட்ட கிடக்கு. யாக்கோபு சாதாரண தகப்பன் அல்ல. தேவனோடு மனிதனோடு போராடி ஜெயம் பெற்றது மட்டுமல்ல, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதித்து 49:26 இதுவே அவனவனுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று தனித்தன்மையாக சிறப்பித்து ஒவ்வொருவரையும் அவர் தனிப்படுத்தி வைத்தார். இதுவே this is the blessing to each and every man. சிலரை திட்டுறாரு, சிலரை கழுதன்றாரு, சிலரை பாம்புன்றாரு. இவைகளெல்லாம் அவர் சொன்னால் இதுவே ஒவ்வொருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டார். அதான் அங்கே இருக்க முக்கியம். இந்த சிவந்த கண்கள், அழகிய மேனி, இந்த கண்கள், சிவந்த கண்கள் என்பதிலே முக்கியத்துவம் நாம் என்ன எடுக்கணும்னா, இந்த சிம்சோன் என்பவனுடைய 2 கண்களும் பிடிக்கப்பட்டு போச்சு. சிம்சோனுடைய 2 கண்களும் பெலிஸ்தியர்கள் பிடிங்கி விட்டார்கள். இந்த கண்களுடைய ஒரு கண்ணை தான் சிம்சோன் மீட்டுக்கொள்ள முடிந்தது. பழிவாங்குதல், இடது வலது என்று 2 கண் இருக்கு. இடது கண் என்பது தீமையை காண்பது, வலது கண் என்பது நன்மையை காண்பது. வலது கண் என்பது seeing the good of the people, ஜனங்களுடைய நன்மையை காண வேண்டும். இடது கண்ணிலே நாம் மற்றவர்களுடைய தீமை, நன்மை தீமையை காண்கிற கண்கள். வெறும் நல்லதை காண்கிற கண்ணு இடது கண், வலது கண். தீமையை காண்கிற கண் இடது கண். இந்த சிம்சோனுக்கு 2 கண்களும் போச்சு. சிம்சோன் ஒரு மிகப்பெரிய நியாயாதிபதி. இந்த சிம்சோன் நியாயாதிபதி அழைக்கப்பட்டாலும் சிம்சோன் கோத்திரத்திலே சர்ப்பம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சர்ப்பம் அவன் வழியிலே அவன் படுத்து கிடப்பான். சர்ப்பம் என்ற இடத்திலே தன் சத்துருக்களை அவன் மேற்கொள் ஜெயிக்க வேண்டும். நான் சிம்சோன் 2 கண்கள்ல பெலிஸ்தியர்களை அவன் என் ஜீவன் பெலிஸ்தியரோடு மாண்டு போக கடவுது என்பது சொன்னபோது ஒரு கண் மட்டும்தான் அவர் ரெக்டிஃபை பண்ணார். எந்த கண்ணை? ஒரு கண்ணை தான் அவர் மேற்கொண்டார். இன்னொரு கண்ணை அவரால் மேற்கொள்ள முடியல. மற்றொரு கண்ணை, 2 கண்ணையும் மேற்கொள்கிற இடத்தில் தான் தாவீது கொண்டு வரப்படுகிறார். புரியுதுங்களா? நம்ம கண் 2 மீட்கப்பட வேண்டும். வெறும் பழிவாங்குதல் மட்டுமல்ல, நாம் நன்மையை காணக்கூடிய இடத்தில் நம்முடைய கண்கள் புதுப்பிக்கப்படுவதுதான் என்னது? அழகிய கண்கள். தாவீதின் கண்கள் அழகிய கண்களாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அவர் ஏசாவினுடைய பழிவாங்குதலின் கண் என்ற கண்ணை மாற்றி, பழிவாங்குதல் என்னுடையது, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் கண்கள் புதுப்பிக்கப்படுகிறது. தான் அங்கே இருக்க முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அங்கே இருக்கிறார். இந்த யாக்கோபு இந்த இவ்வளவு சத்துருக்களும் ஜெயித்த இடத்திலே ஒரு 1000 என்ற அந்த எண்ணிலக்கத்திற்கு சொந்தக்காரர் யாக்கோபு. இவ்வளவு பேரை உள்ளடக்கி வச்சிருக்கிறார். யாரெல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்கிறாரு? கடந்த காலத்தின் எதிரி யாரு? லாபான். நிகழ்காலத்தின் எதிரி யாரு? ஏசா. எதிர்காலத்தின் எதிரி யாரு? சீகேம். 3ஐயும் தனக்குள்ளே வாங்கி வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனோடு மனிதனோடு போராடி ஜெயம் பெற்றார் என்றால் இதுதான். மனிதனோடு ஜெயம் பெற்ற இடத்திலே அவருக்கு இருக்கிற எண்ணிலக்கணம் என்ன? 1000 என்ற இடத்தில் அவர் தகுதி பெறுகிறார். இந்த புதிய மாதத்தில் யாக்கோபின் தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்பது மனிதனோடு போராடி ஜெயம் பெறுகிற இடத்தில் நமக்கு 1000 என்கிற இடத்திலே வெளிச்சம் வரணும். அதுதான் 1000 வருட அரசாட்சியின் வாக்குத்தத்தம். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பாக்கியவானும் பங்கு பெறுகள் பாக்கியவான்கள். நமக்கு அது தகுதி. 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இனிவரும் உலகம். இனிவரும் உலகம் என்பதுதான் புதிய நிஜம். நேற்றுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன், நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். பாருங்க, தேவன் அங்க பேசினார், எல்லாம் ஒன்றாயிற்று. it came into actualization. எல்லாம் நிஜத்துக்குள் வந்தது. பேசிட்டு எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அதை தக்க வைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும். எப்படி முடியும்? அதுதான் அந்த வசனம் சொல்லியிருக்கு, அவர் கண்டார். வாசிமா திரும்பி அந்த 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். காண்பது
ஐ, நல்ல கண்கள், அழகிய கண்கள், நன்மையானதை காண்பது என்பது முக்கியம். தேவன் இந்த உலகத்தை கண்டு கொண்டிருக்கிறபடினால்தான் இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. சூரியன் அதனுடைய பாதையிலே நிற்கிறது, சந்திரன் அதன் பாதையிலே நிற்கிறது, அனைத்து நட்சத்திரங்களும் நிற்கிறது. தி யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது தான் அண்டம், அனைத்தும் நிற்கிறது. கேலக்சிஸ் நிற்கிறது, காஸ்மோஸ் நிற்கிறது. எல்லாமே நிற்க காரணம் என்ன? தேவன் காண்கிறார். இந்த யூனிவர்ஸ் இப்போது இருக்கிற இந்த காஸ்மோஸை கண்டு கொண்டிருக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும். ஏசா என்கிற கெட்ட கண், தாவீது என்கிற நல்ல கண், எல்லாத்தையும் கண்டு கொண்டுதான் இருக்கிறார். அப்ப தீயவனை காணலையா? தீயவனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். பார்க்கறனால தான் நிக்குது, பார்க்கறனால தான் எல்லாம் அதாவது இருக்கு. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே இப்போது இருக்கிற இந்த தீயவர்களை காண மாட்டார். எப்ப தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். வருகையின் பிரசன்னம், வாயின் சுவாசம். எப்படி? கண்கள் கண்டு கொண்டிருக்கிறனால தான் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. எல்லா அக்கிரமக்காரன் நிற்கிறான், படுபாவி நிற்கிறான், கேடுகட்டவன் நிற்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு திரிகிறார்கள் என்று. யாக்கோபின் ஆசீர்வாதத்தை எடுத்து ஏசாவுக்கு போட்ட கேடுகட்ட பெந்தகோசைக்காரங்களுக்கு எவ்வளோ நியாய தீர்ப்பு வரும் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஹவ் டேரிங்கா! பெத்தேல் என்று கண்ட அந்த யாக்கோபு, ஏல் பெத்தேல் என்று கண்ட யாக்கோபு, எலோகிம் பெத்தேல் என்று கண்ட யாக்கோபு. எலோகிம் பெத்தேல்ன்றது பெரிய லைட்டு. தேவன் என் வீட்டின் சட்ட நிபுணர், என் வீடு சட்டத்தில் இயங்கும் என்றார். இவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது, ஒரு சட்டம் கிடையாது. த காம்ப்ரமைஸ் ஃபெலோஸ். சிஎஸ்ஐ அங்கீகரிக்கலாம், லுத்தரன் அங்கீகரிக்கலாம், மெத்தடிஸ்ட் அங்கீகரிக்கலாம், எல்லாத்தையும் அங்கீகரிக்கலாம். இவனுங்களை அங்கீகரிக்கவே மாட்டேன் நான். பிகாஸ் தே ஆர் த ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ்ட் ஈவில். ஒத்துக்கொள்ள முடியாத இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அருவருப்பு என்ற இடத்தில் அது சென்று விட்டது. ஆத்ம ஆதாயம், என்ன ஆத்ம ஆதாயம்? அதற்குள்ளே நம்ம செல்றதுக்கு இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கினா, தடை செய்கிறவர் நீக்கப்படும் வரைக்கும் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான். தடை செய்யறது யார் தெரியுமா? சபை. இந்த சபை என்கிற 1000 விளக்கு நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு 1000 விளக்கு இருக்கா? 1000 விளக்கு இருந்தாதான் தடை செய்ய முடியும். 1000 விளக்குக்கு என்ன செய்யணும்? கடந்த கால எதிரியாகிய லாபான் என்பவனை பற்றி சுருக்கமா ஒன்று சொல்லணும்னா, பண ஆசை, பொருளாசை, ஏமாற்று, வஞ்சகம், இது எல்லாத்தையும் கண்டு நம்ம கலங்கக்கூடாது. அதன் மீது நமக்கு ஒரு மேல் கை நமக்கு இருக்கணும். லாபானின் மீது. லாபான் 10 முறை ஏமாத்துறார். அந்த 10 முறை ஏமாத்தினாலும் அந்த யாக்கோபு அடங்கிதான் இருந்தார், தேவ சித்தத்துக்காய் காத்திருந்தார். இந்த லாபான் என்பவன் மிக கொடுமையானவன். இப்போது தற்காலிக எதிரியாகி ஏசா என்பவருடைய வல்லமை திடீர் மன கிளர்ச்சி, திடீர் மன எழுச்சி. இந்த திடீர் மன கிளர்ச்சி எழுச்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏசாவுடைய என்ன இலக்கணம்? 376. இந்த 376 நாம மேற்கொள்ள தான் செய்யணும். 376ஐயும் 14ஐயும் சேர்த்தா என்ன சொன்னேன்? 390. இப்ப யாக்கோபுடைய என்ன இலக்கணம் என்ன? 102 பிளஸ் ஏசா, என்னுடைய அப்பா பேர் என்ன? ஈசாக்கு. அவருடைய என்ன இலக்கணம் தெரியுமா? 208. கூட்டுங்க 208ஐயும் 390. என்னது? ஏற்கனவே எங்கேயோ பார்த்தமே. என்னடா பிள்ளைங்களாம் மேக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு? 15 times 26 390. யாரு? ஏசாவையும் தாவீதையும் கூட்டினான். ஏசாவும் கண்ணு சகப்பு தான், அவரும் சகப்பு தான், தாவீதும் சகப்பு தான். 2 சகப்பையும் கூட்டினா என்ன வருது? 390. இங்க 2 நல்லதை கூட்டுங்களேன். யாக்கோபு என்பவர் 1000 விளக்கு, 1000 லைட்ஸ். 180 என்னமா? 2 பிளஸ் 208 ஈசாக்களுடைய எண்ணெய் இலக்கணம். 208 182 கூட்டினா எவ்வளோ? 390. வந்து அங்க அடிக்குதா? அது அவுட். அங்க ஏசா, அங்க காம்பினேஷன் எல்லாமே மேக்ஸ் தான். உலகமே மேக்ஸில் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஐ ஸ்டடிட் மேக்ஸ், தேங்க் காட் ஃபார் தேட். ஆனால் பிடிக்காம படித்தது, விஷயம் தெரிஞ்சு படிச்சிருந்தா அதை வேற மாதிரி நம்ம வேற மாதிரி வேலை செஞ்சுருப்போம். பட் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லா படிப்பும் நல்ல படிப்பு. ஆனால் அந்த படிப்பை பற்றி நான் பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். மற்றும் இந்த உலகத்தில் 4 விதமான படிப்புகள் இருக்கிறது. அந்த 4 படிப்புகளுக்கும் அடிப்படை இந்த யாக்கோபு தான். இந்த யாக்கோபு என்னது 1000 விளக்குன்னு சொன்னா 1000 விளக்கு வெளிச்சம் வீசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் 2 மனைவிகள், அந்த 2 மனைவிக்கு கீழே 2 வேலைக்காரிகள். இந்த 4 பேரும் உலகத்திலே அவர் கொடுத்த 4 பெரிய படிப்புகள். இந்த லேயாள் என்பவள் தேவனுடைய மறைக்கப்பட்ட ஞானத்தின் படிப்பு, த ஸ்டடி ஆஃப் த ஹிடன் நாலேஜ் ஆஃப் காட். லேயாளுடைய படிப்பு என்ன? மறைக்கப்பட்ட படிப்பு லேயாள். ராகேல் என்பவள் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட படிப்பு. நிறைய பேர் போய் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்கிறார்கள் இல்லையா, சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தேவனுடைய ராகேல் என்பவளுடைய ஸ்டடி தான். அதெல்லாம் அந்த ஸ்டடி. ஒன்று இருக்கு, 2 டைமென்ஷன். ஒன்று மறைக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. லேயாள் என்பவள் த ஹிடன் ட்ரூத், மறைக்கப்பட்ட சத்தியம். ராகேல் என்பவள் த ரிவீல்டு ட்ரூத், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். லேயாள் என்பவள் லோகோஸ், ராகேல் என்பவள் ரெம்மா. இதுதான் மேட்ரு. ரெம்மானா ஸ்போக்கன் வேர்ட், லோகஸ்னா அன்ஸ்போக்கன் வேர்ட். அதான் 2 படிப்பு. எங்களை நாங்கள் 32 வருஷத்துக்கு முன்பதாக, நான் 19 வயசு இருக்கும்போது என்னை தேவனுடைய கிறிஸ்துவின் அறிவின் மேன்மையை அடைய ஒப்பு கொடுத்தபடினால் என்னை கொண்டு போய் தேவன் லேயாளின் பள்ளியிலே சேர்த்து விட்டார். நான் தேவனுடைய த லோகஸ் என்கிற கிறிஸ்துவை, அன்ஸ்போக்கன் வேர்ட் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவை அறிய கிருபை கொடுத்தார். இன்றும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அது 19 வயசுல நேர்ந்த ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு காதல், அவர் மேல் உள்ள ஒரு மிகப்பெரிய அன்பு இன்றும் அது என்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்த விஷயம் அதிலிருந்து படிக்கிறது தான் த ஸ்டடி ரெம்மா என்கிற யாருடைய பள்ளி? ராகேலுடைய பள்ளி. அங்கே தான் கொண்டு போய் இந்த தம்பியை கொண்டு சேர்த்தா அவன் ஓடி வந்துட்டான்னு சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலில் அனுப்பி விடுங்க, ராகேலின் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அங்கே போய் படிக்கணும், படிப்பு முக்கியம். ஆனால் அவங்க அப்பா என்ன சொன்னான்னா, இல்லை ஐயா, அவன் வேற ஒரு ஸ்கூலுக்கு போகிறான்றான், யூனிவர்சிட்டிக்கு போகிறான்றான். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆர்ட்ஸுக்கு போகிறானா, சயின்ஸுக்கு போகிறானா? சயின்ஸ் அப்படின்னா லேயாளின் வேலைக்காரி ஆகிய சில்பால் ஸ்கூலுக்கு போறாரு, சரியா? ஆர்ட்ஸ்னா ராகேலின் வேலைக்காரி ஆகிய பில்லால் ஸ்கூலுக்கு போறது. ராகேலுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கு, அவங்க பேர் என்ன? பெல்கால். பெல்கால் ஸ்கூல் தான் ஆர்ட்ஸ். ராகேலுடைய வேலைக்காரி யாரு? சில்பாவுடைய ஸ்கூல் தான் சயின்ஸ். என்ன சும்மா எதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கு பின்னாடி பேக்கப் ஸ்டடி இருக்குது. இன்றைக்கு வேலைக்காரிகளினுடைய பள்ளிக்கூடத்தில் போகிறதுக்கு தான் நீங்க எல்லாம் விரும்புறீங்க. வேலைக்காரிங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க தான் விரும்புறீங்க. நான் ஒரு பழமொழி, எங்க அம்மா ஒரு அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் அப்படின்வாங்க. விளக்கமாறு தெரியும்ல, அது எந்த கயிறுல கட்டினா என்ன, அதுக்கு பட்டு கயிறு கட்டினாதான் அது கட்டணும்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப மனசுல எப்போது இருக்கும். இன்றைக்கு ராஜாவின் கையில இருக்கிற தொடப்பக்கட்டையா இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயோ ஒரு வேலைக்காரி கையில இருக்கிறதா விரும்பினா எப்படி? ராஜாவின் கையில, ராணி கையில இருந்தா வீட்டு உள்ளக்க தொடப்பமா இருக்கலாம், இல்லைன்னா கக்கூசுல தான் போட்டு கழுவா வேலைக்காரி. உங்க வாழ்க்கை ஏன் இப்படி நீங்க தெரிந்து கொள்றீங்க பிள்ளைங்கன்னு தெரியல. அதான் நான் சொன்னேன், பெந்தகோஸ்தே மிஷன்ல என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு வச்சிருந்தா என் பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கும். இன்னைக்கு போய் கக்கூசுலையும் சாக்கடையிலையும் அந்த பிள்ளைங்கெல்லாம் பெருகிக்கிட்டு ஒன்று கூட ஊழியத்துக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஊழியக்காரனுங்களுக்கு எதை பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த பிள்ளைங்க பார்த்துச்சு, இவங்க நிலைமையே கஷ்டம், இதில் நம்ம வேற எங்கே போகணுமா, எங்கேயோ ஓடிடுச்சு. ஏங்க, லேயாளுடைய வீட்டிலே போய் வேலை செய்கிறது, ஓனருடைய மகனாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்க அது. what do we choose today? இன்னைக்கு எதை தேர்ந்தெடுக்கிறோம்? 1000 விளக்கு கொடுத்த யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளை கொண்டு கொடுத்த கல்வி என்ன? தேவனுடைய மறைக்கப்பட்ட சத்தியத்தை லேயாளிடத்திலும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை ராகேலிடத்திலும். த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் என்றால் என்னது? மன்னிச்சு கொள்ளணும் நீங்க என்ன, ஆர்ட்ஸ் தான் லேயாள். ஆர்ட்ஸ் தான் லேயாள். ஆர்ட்ஸ் என்றால் மியூசிக்,
and other dimensions of imagination. கற்பனையின் பல பொருட்கள். ஏனென்றால் மறைக்கப்பட்டது என்பதுதான் ஆர்ட்ஸ். அதனால் ஆர்ட்ஸ் தான் லேயாலோட வேலைக்காரி. சயின்ஸ் என்பது மெஷர்மெண்ட், ரிவீல்டு. சயின்ஸ் தான் பில்லாலுடைய பிள்ளை, ஆர்ட்ஸ் தான் சில்பாலுடைய பிள்ளை. மாற்றி எழுதி கொள்ளுங்கள். இன்றைக்கு எதை படிக்கிறோம்? எல்லாரும் வேலைக்காரிகள் பிள்ளைகளாக இருந்து வேலைக்காரிக்கே நம்ம பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் ஒருபோதும் தேவன் தன்னுடைய அஸ்திபாரத்தையும் ராஜ்யத்தையும் வேலைக்காரருடைய பிள்ளையிடத்தில் கொடுக்கல. தன்னுடைய ராஜ்யம் என்பது யூதா கோத்திரத்தில் நிற்கிறது. that is with லேயால் இடத்தில் தான் அது இருக்கிறது. ஆனால் தாவீதினுடைய எசன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 208 + 182 யாக்கோபையும் ஈசாக்கையும் கூட்டினா 390. இந்த 390 என்பது ஏசாவையும் ஏசா என்கிற தீயக்கண், யாக்கோபு என்கிற நல்ல கண்ணின் இணைப்பு. புரியுதா? இப்ப தீயக்கண் என்பது என்னது? தீயக்கண் என்பது முற்றிலும் தீமையா? ஏதேன் தோட்டத்திலே தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைக்கிறார், ஜீவ விருட்சத்தை வைக்கிறார். ஜீவ விருட்சம் தான் நல்ல கண். நன்மை தீமை அறியத்தக்கும் கனிதான் தீயக்கண். புரியுதா உங்களுக்கு? இந்த காம்பினேஷன் வருது. ஆனால் ஏசா முழுவதும் நல்ல கண்ணை விட்டுட்டு கெட்ட கண்ணை எடுத்துக்கிட்டார். அவருடைய பார்வையே கெட்டது. எதை பார்த்தாலும் ஏசா தீமையை பார்ப்பார். ஆனால் அந்த தீமையான பார்வையாகிய 376 எதுக்குள்ள உள்வாங்கணும்? 14க்குள்ள உள்வாங்கினா என்ன வருது? 390. இந்த 390 என்பது யாருடைய இணைப்பினுடைய என்ன இலக்கணம்? யாக்கோபும் ஈசாக்கும். யாக்கோபு எவ்வளவு? 182. ஈசாக்கு எத்தனை? 208. இது ரெண்டையும் இணைத்தா 390. அப்போ தீமையை உள்வாங்குவது, கெட்ட கண்ணை உள்வாங்கும் போது என்ன உண்டாகுது? பகுத்தறிவு என்ற நன்மை தீமை என்ற பார்வை வருது. த டிசர்ன்மெண்ட் என்பது வருது. ஏசாவை உள்வாங்கும் போது த டிசர்ன்மெண்ட் எப்படின்னு நல்லா கவனிக்கணும். இந்த யாக்கோபு தான் 182 சொல்லியாச்சு. ஆனால் ஈசாக் என்பவர் பயபக்தி. இந்த பயபக்தியிலே தான் கெட்ட கண்ணை நாம் மாற்றுகிறோம். எதில் மாத்திரம் கெட்ட கண்ணை? பயஃபியா. ஈசாக் என்றால் ஈசாக்கின் பயபக்தியின் தேவன். இந்த ஃபியர் என்பதில் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. பயம் என்பதுதான் தேவன் ராஜ்யம் இருக்கு. அந்த பயம் என்கிற 208 யாக்கோபு என்கிற 186 82 ரெண்டோட இணைக்கும் போது 390 என்கிற ஏசாவையும் தாவீதையும் இணைத்து 390 என்கிற 15 times 26 என்று சொல்லப்படுகிற 15 மடங்கு 26 என்று சொல்லப்படுகிற தேவனுடைய நன்மை நமக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த அனுபவங்கள். இப்ப யாக்கோபு என்கிற சொல்லப்படுகிறவர் தனியாக நிக்கல, ஈசாக்கோடு இணைகிறார். ஈசாக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு புறப்படுகிறார், போய் வீட்டை கட்டுகிறார். அந்த வீடு இப்படிப்பட்ட படிப்பின் கீழ் கட்டப்படுகிறது. உலகத்துக்கு எல்லா ஆராய்ச்சிகளையும் எல்லா ஞானத்தையும் கொடுத்தவன் யூதன் தான். 80% அவன் கொடுத்தான். மீதி இருக்கிற புறஜாதிகள்லாம் 20% தான் கொடுத்தாங்க. எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியாக இருக்கட்டும், அது சில்பால் பில்ஹால் என்ற பிள்ளைகள் தான். இந்த நல்ல நாளிலே இந்த 1000 என்ற விளக்கு இந்த பயபக்தின் தேவன் என்போடு இணையும் போது, 1000 என்பது பயபக்தின் தேவன் என்போது இணையும் போது என்ன உண்டாகுது? ராஜ்யம் அங்கே சிறப்படுது. அதான் ராஜ்யத்தினுடைய சிறப்பு. லாபானை மேற்கொள்ள வேண்டும். யாக்கோபு யாரெல்லாம் மேற்கொள்றாரு? லாபானை மேற்கொள்றார். இரண்டாவது ஏசாவை மேற்கொள்கிறார். மூன்றாவது சீகேம் என்பவன் எங்க இருக்கிறான்? தீனாளுடைய விஷயத்தில் தான் சீகேம் வருகிறது. சீகேம் என்ற இடத்திலே 2 பேர் அங்கே கொலைபாதகத்தை செய்கிறார்கள். யாரு? லேவியும். அப்ப அங்கே அமைதியாக இருந்தார். ஒரு வார்த்தை சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். அமைதி காத்தார். சீகேமை மேற்கொள்வதற்கு he kept his peace. தன் சமாதானத்தை காத்துக்கொண்டார். சமாதானத்தை காத்துக்கொள்கிற இடம் பதறாத ஒரு இடம். புரியுதுங்களா? பதறாத இடம் யாரு? ஏசா. சமாதானத்தை காத்துக்கொண்ட இடம் எது? சீகேம். ஆனால் லாபான் என்பது ரொம்ப முக்கியம். லாபான் என்பவன் 10 முறை அவனுடைய கூலியை மாற்றி 10 முறை ஏமாற்றி அவர் வஞ்சிக்கிற இடத்தில் இருந்தாலும் ஒன்று மட்டும் சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்தியின் தேவன் என்னோடு கூட இல்லாவிட்டால் நீ என்னை ஏமாத்திட்டு போயிருப்பேன்ட்டார். அதனால் தான் நம்ம 390 இழுத்து ராஜ்யத்தை கட்ட வேண்டும். இந்த யாக்கோபும் ஈசாக்கும் இணைந்த இடத்தில் தான் தேவனுடைய பயபக்தியின் ராஜ்யம் கட்டப்படுகிறது. அந்த ராஜ்யம் தான் தாவீதுடைய அரசாட்சி.
அதுதான் தாவீது தன்னுடைய 3 தலைமுறை எதிரிகளை அவர் சந்திக்கிறார். தாவீதுடைய முதலாம் தலைமுறை எதிரி யார்? சவுல். இந்த சவுல் என்பவர் விசுவாசத்தை இழந்தவர், நம்பிக்கை இழந்தவர், அன்பை இழந்தவர். அதை மேற்கொள்ளும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு தான் முக்கியம். இந்த சவுல் என்பவர் 1 சாமுவேல் 13:9 எடுத்துக்கிட்டீங்கன்னா படிச்சீங்கன்னா, சவுல் முதலாவது இழப்பது விசுவாசம். சாமுவேல் சொல்றார், நீ போய் காத்திரு, கில்காலிலே காத்திரு, நான் வரும் வரைக்கும் காத்திருன்ற. காத்திருக்க முடியலையே. விசுவாசிக்கிறவன் பதறான். நீ ஏன் பதறிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் உனக்கு பதற்றம்? விசுவாசம் உள்ளவனாகி தேவன் மேல் விசுவாசம் வேண்டும். தேவன் மேல் மட்டுமில்லை, தேவ ஊழியர்கள் மேல் விசுவாசம் வேண்டும், தேவ ஜனங்கள் மேல் விசுவாசம் வேண்டும். faith in God, faith in God's servants, faith in God's people, even faith in mankind. மனித குலத்தின் மீது நம்பிக்கை வேண்டும், நமக்கு faith வேண்டும். அதுதான் வேதத்தின் ஒழுங்கு. நாம் நம்ப வேண்டும் ஒன்றை, faith. இந்த சவுலால யாரை நம்ப முடியல? தேவனையும் நம்ப முடியல. தேவன் தானே உன்னை ராஜாவாக்கினார், அபிஷேகித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ப முடியல. சாமுவேல் தீர்க்க சொல்ல 7 நாள் போய் காத்திரு, நான் வர்றேன். 7 என்பது பெண்மையின் நம்பர். இட்ஸ் a feminine நம்பர். ஒவ்வொரு இலக்கத்துக்கு ஜெண்டர் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய 22வது வயதில் இதை படிக்க ஆரம்பித்தேன். at the age 22. ஜூவிஷ் லாங்குவேஜ், கிராமேட்ரா, permutations, அதாவது வரிசை மாற்றம், எண்ணிலக்கணம், அதனுடைய அர்த்தங்கள், இதெல்லாத்தையும் நான் என்னுடைய பேஷனாக 22, இப்போ எனக்கு 50 வயது ஆக போகிறது. லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். நீண்ட கால படிப்பு, பர்சிவல். அப்போ இன்னைக்கு இதை பார்த்துட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அண்ணன் படிக்கிறாரு, நானும் படிக்கிறேன், ஏண்டா இந்த செருப்பு அந்த செருப்பு ஒன்னாடா அப்படின்னு. நேற்றுக்கு ஒருத்தன் எனக்கு செருப்பு ரீல் காட்டினான். நாங்கள் சிரிச்சு செத்தோம். தெரிஞ்சா சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. அது பிஞ்ச செருப்புடா, இது புது செருப்பு. நீ நேத்திக்கு உக்காந்துக்கிட்டு நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு நம்மளும் படிப்பேன்னு திருப்பினா. அடிக்கடி இந்த பாட்டை சொல்லுவேன், கேட்டவங்க கோவப்படாதீங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகினை விரித்தாடினால் போல் இருக்குமாம் கல்லாதவன் கற்ற கவின்னு நம்ம பெருசுங்க எழுதி வச்சிருக்கு. ஒரு மயில் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து ஒரு வான்கோழி இவ்வளோ நல்லா ஆடுதுன்னா அதுவும் ஒரு ரெக்கையை விரித்து ஆடிச்சான். நீ என் மயில் ஆயிருவியா அப்படி ஆடினா? நான் 22 வயசுலேருந்து நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் சொல்கிறார், நானும் சொல்கிறேன், எதுக்கு உனக்கு இந்த வேலை? அதை தான் நான் சொன்னேன். மயில் அடித்தா கேஸு, இந்த வான்கோழி அடித்தா பிரியாணி பீஸ். என்ன அடித்தா கேஸுரா உங்களுக்கு. என் மேலே கை வச்சா கேஸு. யார் போடுவா கேஸு? பரலோகமே கேஸ் போடும். ஒன்று அடித்தா நாளைக்கு பிரியாணி பீஸ், டாய்லெட்டில் போய் முடிச்சோம் எல்லாம். ஸோ டோன்ட் ட்ரை டு பி டர்க்கியாக மாற முயற்சி செய்யக்கூடாது. லாங் டைம் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கிரமேட்ராஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். எங்கே விட்டு எங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியலையே, எதை பேசுறேன்னு சொல்லுங்கள். எங்கேயோ விட்டு எங்கேயோ வந்தேன். லாஸ்ட்டாக சொன்னது என்னம்மா? சாமுவேல், சவுல். இந்த சவுல் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, நீ போய் 7 நாள் காத்திரு. 7 என்ற அந்த எண் என்பது இட்ஸ் அ ஃபெமினைன் இன் ஜெண்டர். அதனுடைய ஆண் பால் பெண் பால் என்று சொல்லப்படுற இடத்துல அது பெண் பால். 7 என்றால் பெண் பால். இந்த பெண் என்பதற்கு தான் காத்திருப்பது பெண்ணுக்கு பெண்மைக்குரிய சுவாபம். 7 இஸ் a number, ஃபெமினிட்டி. 7 என்றால் காத்திருக்கணும். அதனால 7 ரட்சிப்பு. இந்த 7 ரட்சிப்பு உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் 13 என்ற 7ம் 13ம் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு தியரியின் படி ஒன்றா போகும். 13 என்பது ஆண் பால், 7 என்பது பெண் பால். 7ம் 13 ஒன்றா போகும். அதான் சொன்ன 7 என்றால் அக்செப்ட். என்ன அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிரியமான. 13 என்றால் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவான. 7 நாள் நீ காத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்மையாக இரு, பி லைக் அ விமன். சொன்ன இடத்துல இரு, பி லைக் அ விமன். ஃபெமினிட்டி என்பது அடங்கி அமைதியாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதான் சவுலுக்கு சொல்லப்பட்டது 7 நாள். 7 நாள் இருந்தா நீ இரு. 7 அர்த்தம் உனக்கு தெரியாதா? சவுல் அபிஷேகம் வேற பண்ணப்பட்டிருக்கே, அந்த அர்த்தத்தை தேவன் சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் பெண்மை, ஃபெமினிட்டி, பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இங்கே நாம் இருவரும் இணைந்து தான் அவருடைய மனவாட்டி. இந்த பெண்மை என்ற ஃபெமினிட்டி ஆண்களுக்குள்ளேயும் வரணும். பெண்மை என்பது பெண்களுக்குள் இருக்கணும், ஆண்களுக்குள் இருக்கணும். மாஸ்குலினிட்டி என்கிற ஆண்பால் என்பது இருவருக்குள்ளே வரணும். கிறிஸ்து அது இரண்டையும் ஒன்றாக்கி அவர் அபிஷேகத்தில் கொண்டு வர்றார்.
சில நேரத்தில் ஆண் பெண்ணாக மாறணும், பெண் ஆணாக மாறணும். அப்போனா தான் காரியம் ஆகும். எல்லா நேரத்திலும் பாஸ்டர் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் அந்த சிஸ்டருக்கும் தலை தூக்கி பேசுவார்கள். அப்போ இவர் நான் தான் அதிபதி அதிகாரின்னு சொன்னார்னா இது வேலைக்கு ஆகாது. ஸோ இப்போ சிஸ்டருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். வீட்டில் போய் சொல்லுவாங்க, பா சொன்னார் கேட்டியா, இப்போ எனக்கு அத்தாரிட்டி. எஸ், இட் ஸ்வாப்ஸ். அது அப்படி தான் ஆகுது. லாங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டோம். ஆனால் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய விஷயத்திலே, இந்த மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர் என்று சொல்லப்படுற ஆண்பால் பெண்பாலுடைய குணசீலங்கள் ரெண்டும் மாறுகிறது. ஆபிரகாம் வீட்டில் மாறலையா? ஆபிரகாம் அழுதுகிட்டு இருக்காரு என்று. எப்போ அழுறாரு? இஸ்மவேலை துரத்த சொல்லும்போது இஸ் வீப்பிங் லைக் எ விமன், பெண்களை போல அழுறார். சிரிக்கிற பெண்ணையும் அழுகிற ஆணையும் நம்பாத என்னவாங்க. நீ அழுது கெடுத்தியா எங்க முப்பாட்டன் ஆபிரகாம், அழுது கெடுத்தியே. நீ அழுதனால தானே அங்க உனக்கு பிழைப்பான்னு சொன்னாரு. அந்த அம்மா எவ்வளவு கெத்து காட்டுச்சு. யாரு? சாரா. இந்த அடிமையின் மகன் சுதந்திரவாளியோடு இருப்பதில்லை. ஆண் மாதிரி பேசுனது யாரு? சாரா. துரத்து வீட்டை விட்டு. இவர் இல்லை அதை முடிவு எடுத்திருக்கணும். ஸோ இப்படி நடக்குது. 7 என்பது பெண்மை, ஃபெமினிட்டி. 7 என்பது பிரியம் என்று சொல்லப்படுற இடத்திலே நாம் நம்மை வைக்க வேண்டிய இடம். சவுலால் இருக்க முடியலையே. பலிஸ்தீன் நெருங்கி வருகிறான். சவுல் சொல்றார், நான் பயப்படுறேன்றாரு. காத்திருக்கல, பலி செலுத்திட்டாரு. சாமுவேல் வந்து பார்த்தாரு, நீ என்ன செஞ்ச, தப்பு செஞ்சன்றாரு. இல்லை, எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு. பயத்திற்கு எதிர்தான் விசுவாசம். விசுவாசம் எங்கே? சவுல் விசுவாசத்தை இழந்து விட்டார். ஆனால் யாக்கோப் யாருக்கு முந்தைய தலைமுறை எதிரி? சவுல். தாவீதுக்கு. தாவீது விசுவாசத்திலே வல்லவராகி கோலியாத்தை கீழே அடக்கலையா? நீங்க நினைச்சுக்காதீங்க தாவீதுக்குள்ள தாவீது சின்ன தாவீது. அழகிய ரூபன் இருக்குது. இஸ் மேன் ஆஃப் கிரேட் பியூட்டிஃபுல் ஸ்டேச்சர். அந்த அந்த வியாதிப்பட்டு எக்ஸ்ட்ரா க்ரோத். கோலியாத்துக்கு வியாதி. அவன் உடம்பெல்லாம் வியாதிப்பட்டு அவன் ரொம்ப ஹைட் ஆயிட்டான். தொங்குது சதை அங்கங்கே. ஓடக்கூட முடியல அவனால். முட்டாள். கூட ஒரு ஆள் வேற வராங்க அவன் கூட. படிச்சு பாருங்க. அது அந்த கரெக்டாக படிச்சுன்னா கூட ஒருத்தர் வருவாங்க. நடந்து அப்படியே இப்படி வரான். கிட்ட வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த அந்த கோலியாத்தை. தூரத்தில் ஜெயிக்க முடியாது. அவனால் ஓட முடியாது. அவனால தான். அவன் எக்ஸ்ட்ரா க்ரோத். அவன் முன்னாடி பார்க்கும்போது தாவீது கரெக்டான ஹைட்டு. அதனால் தாவீதுக்குள்ள தாவீதுலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் காய். 7 என்ற இடத்திலே விசுவாசத்தை தோத்தவர் தான் சவுல். ஆனால் விசுவாசத்திலே வல்லவராகி மேற்கொண்டவர் தான் தாவீது. இந்த சவுல் விசுவாசத்தை இழந்தது மட்டுமில்லை, இரண்டாவது தேவனுடைய நம்பிக்கை இழக்கிறார். நம்பிக்கை எங்கே இழந்து போனார்? அமலேக்கை போய் முறியடி என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆகாகும் அவனுடைய ஆகாக் ராஜா விட்டுட்டாரே. சாமுவேலில் அவனுடைய தலையை வெட்டுறாரு. ஆடு மாடுகள்லாம் விட்டுட்டாரே. தேவன் சொன்ன, உன் நம்புகிறேன், உன்னை அபிஷேகித்தது இதுக்கு தான், போய் நம்பிக்கைக்கு பாத்திரனாரு. இல்லை, நம்பிக்கை இழந்தார். விசுவாசம் போச்சு, நம்பிக்கை போச்சு. இன்னும் ஒன்னே ஒன்றா இருக்கு. அது என்னது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பு மட்டும்தான் இருக்கு. அன்பு யாரு? அவர் தான் தாவீது. அந்த அன்பு உனக்கு சுரமண்டலங்களை வாசித்துக்கிட்டு உன் கூட உட்கார்ந்துருக்கு. விட வேண்டி தானே? அவர் சுரமண்டலம் வாசிக்கும் போது உன்னுடைய பொல்லாத ஆவி அமைதியா இருக்கு, ஆசுவாசம் உண்டாகுது. சும்மா இருக்க வேண்டியது தானே? சும்மா இல்லாமல் ஒரு ஈட்டி எடுத்து விடுறார். அந்த ஈட்டி சவுல் கையிலிருந்து தாவீதை அட்டாக் பண்ணும்போது தாவீது ஓடிட்டார். ஓடினவர் அப்படியே ஓடிட்டார். இப்போ அன்பும் போச்சு. இப்போ தன்னை வேஷம் மாறி இரவிலே தன் பிரயாணத்தை வைத்துக்கொண்டு இரவிலே தன்னை பிரயாணப்பட்டு கொண்டிருந்தவர் தான் யாரு? சவுல். அந்த நம்பார்க்கிற சீண்டத்திலே போய் மந்திரம் கேட்டு வாழ்ந்து கடைசியில் பிலிஸ்தீன் கையில் மாண்டு போனவன் சவுல். இவன் தான் நம்முடைய முந்தினிய தலைமுறை. விசுவாசம், நம்பிக்கை, அன்புக்கு எதிரானவன். இது மூணையும் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. தாவீது அதை ஜெயிக்கிறார். இப்போது உள்ள தலைமுறையின் எதிரி யாரு தாவீதுக்கு? அகித்தோப்போல் என்கிறவனுடைய ஆலோசனை கடவுளுடைய ஆலோசனைக்கு சமமாம். அவ்வளோ பயங்கர துரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவன். அவனுடைய ஆலோசனையை தேவன் என்ன செய்தார்? அதமாக்கி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு பொல்லாத ஆலோசனைகள் பல நம்மை சுற்றி இருக்கிறது. மனித ஆலோசனை, சொந்த ஆலோசனை, பேயின் ஆலோசனை, இந்த எல்லா ஆலோசனைகளையும் நாம் நிதானிக்கிற இடத்திலே நமக்கு தேவனுடைய ஆலோசனை நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட தேவனுடைய ஆசாரியர்கள் நம்ம கூட இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய பெட்டி, தேவனுடைய வழிநடத்தல் நம்ம கூட இருக்கணும். தாவீது அகித்தோப்போலின் ஆலோசனை முறியடிப்பதற்கு அவர் சென்று விட்டார். அது அப்சலோமோடு இணைத்து இருக்கும். இப்போது உள்ள எதிரியும் எதிர்கால எதிரியும் இணைந்து தான் இருக்கிறார்கள். தாவீது அங்கே சென்று விட்டார். அகித்தோப்போலின் ஆலோசனை தேவன் முறியடித்தார். கடைசியாக எதிர்கால ஆலோசனை யாரு? எதிர்கால எதிரி யாரு? அப்சலோம். அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே என்று கதறி அழுகிறார். அப்சலோம் என்பவன்
இஸ்ரவேலை தன்னுடைய வஞ்சகத்தினால் மேற்கொள்ள நினைத்தவன். எல்லாம் அவனிடத்தில் இருக்கு என்றாலும் அவன் ஜெயங்கொள்ளாத இடத்திலே தேவன் அவனை முறியடித்து போட்டார். அந்த எதிர்கால ஆலோசனை என்பது நாம் சொந்தமாக நம்முடைய சுயம் நான் என்கிற இடத்திலே ஒருபோதும் முடிவெடுத்து நாம் போய்விடக்கூடாது. இவை அனைத்தையும் மேற்கொண்ட இடத்தில் தான் ஏசா, யாக்கோபு, ஈசாக்கு, தாவீதினுடைய ராஜ்யத்தின் ஸ்திரத்தன்மை இருக்கிறது. அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம், இது மூன்றும் இந்த மூன்று நல்ல ரூபம் தான் யாரு? அப்சலோம். அழகிய கண்கள் என்பதுதான் அகித்தபோல். சிவந்த மேனி என்பவன் தான் சவுல். இந்த மூணு கேட்டகரியில ஜெயிப்பதற்காக தான் தேவன் இந்த மூன்றையும் கொடுத்தார். அழகிய கண்கள் என்பது வேதத்தின் ஆராய்ச்சி நமக்கு வேண்டும். புறா கண்கள், அழகிய கண்கள், அந்த கண்கள் நம் மீது பட வேண்டும். தேவன் அதை கண்டபடினால் தான் நிற்கிறது. நல்ல கவனிக்கணும், கண்டபடி தான் உலகம் நிற்கிறது. உலகம் உண்டாக கடவுதென்றால் உண்டானது, ஆனால் தேவன் நல்லது என்று கண்டு கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகம் நின்று கொண்டிருப்பது அவருடைய பார்வையினால். ஒரு நாள் வரும், சபை இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பு அக்கிரமக்காரனும் கேட்டின் மகனும் வெளிப்படுவான். இந்த உலகம் முழுவதும் உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும். தேவன் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலும் தன் சமூகத்தின் பிரசனத்தினாலும் இவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன உண்டாகும்? வேறே ஒரு நிஜம் உண்டாகும். இந்த வானமும் பூமியும் வெந்துருகி சாம்பலாய் போகிற இடம் வரும். அது இனி வரும் உலகம். அப்ப வேற ஒரு நிஜம் இருக்கும். அந்த நிஜத்தின் அப்ப இந்த உலகம் இருக்காது, இந்த கடல் இருக்காது. இதெல்லாம் தேவன் கண்டு கொண்டிருப்பதனால் இருக்கிற நிஜம். தேவன் வேற ஒன்றை கண்டு கொண்டிருக்கிறார் தன் மனதிலே. அதை காணும்படிக்கு உங்களை என்னையே அழைக்கிறார். நான் காண இருக்கிற புதிய எருசலேம், நான் காண இருக்கிற சியோன், நான் காண இருக்கிற புதிய பூமி, நான் காண இருக்கிற புதிய வானம், அதுதான் நிரந்தரம். இப்போ இருக்கிற இந்த கேலக்சிஸ், காஸ்மோஸ், வேர்ல்டு, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல என் பார்வை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பசுமமா மாறிடும். அதை ஏங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? அதை எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? பிளப்புக்கா? எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, தேவன் சமூகத்தில் அதிகமாக காத்திருங்கள், உபவாசியுங்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்கு உங்கள் தியாகம் செய்யுங்கள். லேயாளின் பிள்ளைகளாய் மாறுங்கள், ராகேலின் பிள்ளைகளாய் மாறுங்கள். உலக படிப்பு இருக்கட்டும். என்ன ஆஃப்டர் நீங்க உலகத்தில் என்ன செய்ய முடியும்? ஒரு 4 வீடு வாங்குவீங்க, ஒரு 10-15 புள்ளக்குட்டியை பெற்று விடுவீங்க. இதுதானே நடக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே வாட் எல்ஸ்? எல்லாம் செஞ்சது தானே செய்ய போறோம். ஆனால் தேவன் காண இருக்கிற புதிய எருசலேம், தேவன் கண்டு கொண்டிருக்கிற புதிய பூமி, புதிய வானம், சியோன், அதன் மீது நம்முடைய பார்வை இருப்பதுதான். ஆபிரகாம் தூரத்திலே அதை கண்டார், மோசே தூரத்திலே அதை கண்டார், யோசேப்பத்தின் எலும்புகளை கண்டு அந்த தூரத்திலே அதை மீட்பை கண்டார். நம்முடைய கண்கள் அந்த தூரத்தின் பார்வையை பெறட்டும். நல்ல அழகிய கண்கள்னா அதான், தூரத்திலே காண்பது. உங்களுடைய கண்கள் இந்த நல்ல நாளிலே பிரகாசம் அடையட்டும். இந்த நல்ல நாளிலே சிவந்த மேனி என்கிற இடத்திலே அந்த ஏசாவின் சிகப்பு, நன்மை தீமையின் சிகப்பை நன்மையின் சிகப்போடு இணைத்து நாம் இந்த பூமியை பரிசுத்தப்படுத்துகிற இடத்திலே கொண்டு வருவோம். அழகிய ரூபம் என்ற இடத்திலே நின்று மேசியாவின் அரசாட்சிக்கு துணை புரிவோம். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடுங்கள். இந்த நல்ல நாளிலே 3 தலைமுறை எதிரிகளை மேற்கொள்ளுகிற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள்.